ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஜிராயா பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பிஆரில் பல பயவிலையை பிடிச்சி போட்டு தள்ள தான் போகிறோம். அதை பார்க்க முன்னாடி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க நண்பர்களே. நானும் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து போடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நானும் இறங்கினோடனே ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே இந்த சுவரெல்லாம் உடச்சி நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா 3 சிப் பண்ண கன்று இது எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே இதில் கிரனேட் கிடைக்கும். அப்புறம் இந்த இடத்துல வந்து லூட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து ஒரு 100 பாயிண்ட்டும் தருவானுங்க. தெரிஞ்சவங்க விட்ருங்க, தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கெல்லாம் வந்து லூட்டெல்லாம் அடித்து முடிச்சிடுவேன். லூட்டில் அடிச்சு கடைசி இதில் என்னடா தரப்போகிறான்னு பார்த்தா ஒரே ஒரு சிப்பு மட்டும்தான் தருவான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு லூட்டில் அடிச்சுட்டு நானும் இந்த இடத்துக்கு வந்துடுவேன். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நமக்கு இங்கனக்குள்ளே வந்து MP40 கிடைக்கும். சரின்னு சொல்லிட்டு MP40 எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் இந்த சைடு போவோம் பாருங்கள். கரெக்டாக இங்கே வந்து பின்னாடி நமக்கு ஒருத்தர் டேமேஜ் கொடுப்பான். டப்புன்னு குளோல் போட்டு சடான்னு சொல்லி டார்ச் யூஸ் பண்ணி செம்ம டேமேஜ் கொடுத்துருவோம். பார்த்தா பயவில் ஓடிடுவான். டப்புன்னு இங்கே ஒரு குளோல் போட்டு அங்கே ஓடிட்டு இருப்பான் பாருங்க. அழுத்தி பிடிச்சா கொண்டுருவேன் சடார்னு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட போயிட்டு ஃபுல்லாக லூட்டில் அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நானும் கிளம்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவோம் பாருங்கள். இங்கே வந்தால் நம்ம அப்போ அடித்த பையன் அதே ஆள் திரும்பவும் வந்து நம்மளை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். பார்த்தா ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான். இன்னும் ஒரு புல்லட் மட்டும் செத்துருவேன். நான் மெடிக்கெட் போட்டு டார்ச்சியை யூஸ் பண்ணால் உள்ளே மாட்டிடுவேன். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பைக்கில் வந்து கிரிட்டு அழுத்தி பிடிச்சா கொண்டுருவேன். அவன் திரும்பவும் நம்மகிட்டே வந்து செத்து போயிருப்பான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்டே லூட் அடிச்சுட்டு என்னடா வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சரி ரைட்டு நம்ம வச்சுருந்ததே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி அப்படியே இந்த இடத்துக்கு வந்துடுவோம் பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரிக்கு பார்க்க போகிறோம். அப்படியே நான் வந்து ஏகே எடுத்துடுவேன். ஏகே எடுத்துகிட்டு இங்கே என்ன ட்ரிக்னா இந்த மாதிரி பறக்கிறது எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உங்களால் எங்கேயே ஏற முடியும். இப்போ நானும் பறந்து பார்த்தீங்கன்னா நான் இது மேலே ஏறிடுவேன். இதை விட ஹைட்டாகவுமே ஏற முடியும். ஆனால் இப்போ அவசரத்தில் இங்கே ஏறிட்டேன். என்னடான்னு பார்த்தா இங்கே ஒருத்தரை போட்டு இங்கே வருவான் பாருங்க. செம்ம டேமேஜ் கொடுத்துருவோம். ஓடிடுவோம். திருப்பி அழுத்தி பிடிச்சி அவனையும் கொண்டுருவேன். சரி ரைட்டு இவனாச்சும் லூட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலெலாம் பார்ப்பேன். திருப்பி இறங்குறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பி அதே இதில் ஜம்ப் பண்ணி நான் இங்கே வந்துடுவேன். இங்கே வந்துட்டு என்னடா ஏறிட்டு இங்கே வந்து எமௌண்ட் போட்டுட்ருக்கேன் அப்படிலாம் கேட்காதீங்க. நான் வந்து கரெக்டாக அந்த ஊசியாக இருக்கிற இடத்துல கொடியை குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக திருப்பி ஆங்கிள்லாம் திருப்பி குத்த பார்ப்பேன். கீழே ஒரு எனிமிலாம் போவான், அவனை கூட பார்க்க மாட்டேன். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு குத்திகிட்டே இருப்பேன் பாருங்கள். திரும்ப தப்பாக தான் குத்துவேன். ஒரு வழியாக கடைசியாக கரெக்டாக குத்திடுவேன். மேலேயும் 10 அளவு தான் இருக்குன்னு காட்டிடும். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கனக்குள்ளே வந்து எமௌண்ட் போட்டுட்ருப்பேன். பார்த்தா ரோன் வந்துடும். இறங்கி இங்கே வந்து இங்கே ஒரு பையன் டிமிட்ரி போட்டு ஓடுவான். எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மண்டையில் வச்சு அழுத்தி பிடிச்சி அவனுக்கு ஒரு மண்டை ஷாட் போட்டு தம்பி வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவான். ஸ்ட்ரைட்டாக இங்கேயே அனுப்பிவிட்டு இவன்ட்ட போயிட்டு லூட் அடிப்பேன் பாருங்கள். கரெக்டாக லூட் அடிச்சுட்டு இவன் ஒன்றும் வச்சிருக்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு இங்கே வருவான் பாருங்கள். இங்கே வந்து இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படி சுற்றி இங்கே வந்தால் இங்கே எனக்கு ஒரு டேமேஜ் கொடுப்பான். சரி ரைட்டு இவனை அடிக்கலாமா நம்ம மறுபடியும் மெடிக்கிட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இது ஒரு சூப்பர் மெடி போடுவேன். சூப்பர் மெடி போட்டால் நம்மளை அடித்த தலைவன் வந்து இப்படி கூடி வருவாப்பில் வந்து சரி ரைட்டு டேமேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே எடுத்து சொல்லுவேன். எங்களுக்கு ஒரு புல்லட்டு மேலே படாது. சரிங்கிட்ட வந்து கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன். ஆனால் அவன் திரும்பவும் ஓடிடுவான். சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த வண்டி எடுத்துருவேன். வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நான் லார்ஜ் ஜோன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லார்ஜ் ஜோன் இந்த இடத்துக்கு வந்துடுவோம் பாருங்கள். இங்கே வந்து இங்கேயும் அந்த பறக்கிறது இருக்கும். சரி ரைட்டு மேலே எவனா இருப்பான் அவனை பிடிச்சி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜம்ப் பண்ணுவேன். கரெக்டாக தலைவன் நம்ம வந்தது கூட தெரியாமல் மும்புறமாக லூட் அடிச்சுட்டு இருப்பான். தலைவனை பின்னாடியே போய் கிருட்டுன்னு அழுத்துவோம். குளோல் போட்டுருவான். கரெக்டாக ஒரு ஜம்ப் பண்ணி போய் அழுத்துவோம் பாருங்கள். தலைவன் செத்து போயிடுவாப்பில். சரி இவன் தான் இந்த மேட்ச்லேயே இருக்கிற மொத்த லூட்டி அடித்து வச்சுருப்பான் போல். அவ்வளோ லூட்டு வச்சுருப்பான். க்ரிப்பு எல்லாமே வச்சுருப்பான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்கிட்ட லூட் அடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பவும் இங்கே வந்து திருப்பி இங்கேருந்தே ஜம்ப் பண்ணி அங்கே உள்ள வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே உள்ள வீட்டுக்கு போயிட்டு இன்னும் 2 பேர் தான் இருக்கிறானுங்க. அடித்தா போயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம் பாருங்கள். பார்த்தா சோனே வந்துடும். 2 பேரும் வெளியவே வரமாட்டானுங்க. நானும் அங்கேருந்து இறங்கி இங்கே வந்து இங்கனக்குள்ளே உட்காந்துட்ருப்பேன். பார்த்தா சரி சோன் வந்துடும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்ப பார்ப்பேன். கரெக்டாக மேலே இருந்து பார்த்தீங்கன்னா மேலே சுடுற சவுண்டு கேட்கும். என்னடா இது அப்படின்னு பார்த்தா கடைசி 2 பேர் அங்கே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கையில் வச்சுருந்த கிரனேட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிவேன். கடைசி ஒன்றும் டேமேஜில் இருப்பான். இதில் போட்டாச்சும் செத்துக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிவேன். கடைசியில் ஒரு கிரனேட் கூட மேலே வெடிக்காது. சரி டாச்சியாக போட்டு இங்கே வந்துடுவேன். இங்கே வந்து தலைவன் மெடி போட்டுட்டு இருப்பான் பாருங்கள். ஃபுல் டேமேஜ் வச்சுருவேன். தலைவனே எனக்கு கொஞ்சம் டேமேஜ் வச்சுருவான். ஆனால் அதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு டேமேஜே கிடையாது. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்படி இங்கனக்குள்ளே வருவோம் பாருங்கள். இங்கேக்குள்ளே குளோர் போட்டு மெடி போட்டு வருவான். 2 குளோர் அடிப்பாக செத்து போயிடுவாப்பில். ஒரு தரமான போய் அடிச்சிருக்கோம். ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற நண்பர்களே அது வரைக்கும் டாட்டா பை பாய்.